ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ நண்பர்களே. எம்ஐ எஸ்எஸ் சிஎஸ்கே தி எல் கிளாசிக்கோ. எம்ஐ ஒரு பர்ஃபெக்ட் ரிவெஞ்ச் எடுத்து சிஎஸ்கேவோட அந்த 4 மேட்சஸ் எல் கிளாசிக்கோ வினிங் ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சீசன்லையும் பேக் டு பேக் 3 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட் ஷேப்லையும் ஃபர்தராக அட்வான்ஸ் ஆகி போயிருக்காங்க. ரோஹித் சர்மா இந்த மேட்ச்சில் ஃபார்முக்கு வருவார். சிஎஸ்கே அகேன்ஸ்டாக அவர் கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுவார், ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுவார்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவரும் ஒரு நல்ல இன்னிங்ஸ் இங்கே ஆடி கொடுத்துருக்காரு. எம்ஐக்கு இது ஒரு நல்ல வின், ரொம்பவே கன்வின்சிங் அண்ட் கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்க. 9 விக்கெட் டிஃபரன்ஸில் வின் பண்ணது மட்டும் இல்லாமல் மேட்சை சீக்கிரமே முடிச்சு அவங்களோட நெட் ரன் ரேட்டையும் பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன கேமில் அவங்க ஒரு ஓவர் வேஸ்ட் பண்ணிட்டாங்க, இது அவங்களோட நெட் ரன் ரேட் இம்பாக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இந்த கேமில் 4 ஓவர் மிச்சம் வச்சு அவங்களோட நெட் ரன் ரேட்டை இங்கே பர்ஃபெக்டாக பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மேட்ச் தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்க்கான ப்ரிவியூவில் நான் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தேன். அதை ஒன் செகண்ட் மறுபடியும் இங்கே ரீகால் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இங்கே வான்கடேயில் சேஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன். செகண்ட் இன்னிங்ஸில் டியூ வரும், அது செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக்கி கொடுக்கும். தென் சிஎஸ்கே இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு அவங்க சேஸ் பண்ணால் மட்டும் தான் அவங்களால வின் பண்ண முடியும். சப்போஸ் அவங்க ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னா அவங்க இங்கே கண்டிப்பாக 210 220 மேலே அடிச்சே ஆகணும். அண்ட் சிஎஸ்கே இங்கே அவங்களோட பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ணியே ஆகணும். எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க பேட்டிங் அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்களால மேட்சஸ் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தென் பாயிண்ட் நம்பர் 4, சிஎஸ்கே பேட்டர்ஸ்னால இங்கே இந்த வான்கடே கண்டிஷன்ஸில் எம்ஐயோட பாலர்ஸ் அவுட் ப்ளே பண்ணவும் முடியாது. அண்ட் அதே மாதிரி எம்ஐ பேட்டர்ஸ் கூட அவங்களால கம்பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். தென் பாயிண்ட் நம்பர் 5, எந்த டீமோட ஃபாஸ்ட் பாலர்ஸ் இங்கே நல்லா போடுறாங்களோ அவங்க தான் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். தென் பாயிண்ட் நம்பர் 6, சிஎஸ்கே பவர் பிளேயர் ரன்ஸ் லீக் பண்ணக்கூடாது, ஆனால் அவங்களுக்கு வர கேச்சஸையும் அவங்க மிஸ் பண்ணாமல் எடுக்கணும். அப்படி பண்ணாங்கனாலே அவங்களால இந்த மேட்ச்சில் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்க்கு இப்போ இவங்க இந்த மேட்ச்சில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு டாஸில் பாண்டியா டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தார். ரைட்டான டெசிஷன் வான்கடே ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் அதுதான் கரெக்டான டெசிஷன். சிஎஸ்கே அதில் எதுவும் பண்ணியிருக்க முடியாது, டாஸ் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ அவங்க இங்கே சேஸ் பண்ணி தான் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் எம்ஐ பவுலிங் எடுத்துட்டாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க 210 220 மேலே அடிச்சிருக்கணும். பட் இங்கே அவங்க வெறும் 176 ரன் தான் அடித்தாங்க. இந்த பிச்சில் எம்ஐ ஆர்சிபி மேட்ச் விளாண்ட அதே பிச்சில் தான் இந்த மேட்சும் விளாண்டாங்க. இந்த பிச்சில் லோயஸ்ட் டிஃபெண்டர் ஸ்கோர் என்னென்னு பார்த்தோம்னா 206. அந்த பிச்சில் சிஎஸ்கே 177 தான் அடிக்கிறாங்க அப்படின்னா அதை டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணுறதுக்கு சாத்தியமே கிடையாது. இவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிது. பவர் பிளேயில் ஒரு டீசெண்டான ஸ்டார்ட், 48 for 1. அதுவும் பால் இனிஷியலாக கொஞ்சம் நல்லாவே மூவ் ஆச்சு, ஸ்விங் ஆச்சு. அதையும் இவங்க ஓரளவுக்கு நல்லா ஆடி பவர் பிளேயில் 48 for 1ன்னு ஒரு நல்ல டீசெண்டான ஸ்டார்ட்டே கிடச்சிருக்கு. அங்கேருந்தும் இவங்களால் அது ஒரு பெரிய ஸ்கோராக கன்வெர்ட் பண்ண முடியலை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பவர் பிளேக்கு அடுத்த 6 ஓவரில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா வெறும் 34 ரன் தான் அடிச்சிருக்காங்க, 2 விக்கெட்டை விட்டுருக்காங்க. ரன்ன பால் ஆடிருந்தா கூட 36 ரன் தாராளமாக வந்திருக்கும். சிஎஸ்கே பேட்டர்ஸை போயிட்டு யாரும் ஓவருக்கு 2 பவுண்டரி அடிங்க, ஓவருக்கு 2 6 அடிங்க அப்படின்னு கேட்குறது கிடையாது. இவங்க எல்லா பாலும் ரொட்டேட் பண்ணிட்டு, அது ஒரு குரூஷியலான ஃபேஸ் தான். அதில் இவங்க எல்லா பாலும் ரொட்டேட் பண்ணி 1s and 2s எடுத்துகிட்டு ஓவருக்கு ஒரு பவுண்டரி அடிச்சிருந்தா கூட போதும், அதுவே அவங்கள ஒரு நல்ல ஸ்கோரில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். சிஎஸ்கே பேட்டர்ஸ்னால ஓவருக்கு ஒரு பவுண்டரி கூட அடிக்க முடியாது. இல்லை எம்ஐ பாலர்ஸ் அந்தளவுக்கு ரொம்ப டைட்டாக போட்டாங்களா? கிடையாது, சிஎஸ்கே பேட்டர்ஸ்னால முடியும். இப்போ இங்கே இந்த 6 ஓவர்ஸில் எல்லா பாலும் சிங்கிள்ஸ் ஆடிட்டு ஓவருக்கு ஒரு பவுண்டரி, ஒரு 4 4 2 6 அடிச்சிருந்தாங்கன்னா கூட அந்த 6 ஓவரில் தாராளமாக 58 ரன் வந்திருக்கும். 12 ஓவர் முடிகிறப்போ 106ன்னு இருந்திருப்பாங்க. அடுத்த 8 ஓவரில் தாராளமாக 100 ரன் அங்கே அடிச்சிருக்க முடியும். இப்போ இந்த மேட்ச்லேயே கூட இவங்க இந்த மாதிரி ஆடி கூட அந்த 13 to 20 ஓவர்ஸில் அந்த 8 ஓவர்ஸில் 94 ரன் அடிச்சிருக்காங்க. அதுலேயும் அந்த 17th ஓவர் 18th ஓவர் 19th ஓவர் இந்த 3 ஓவர்லையும் வெறும் 18 ரன் தான் அடித்தாங்க. அந்த மாதிரி இவங்க ஆடி கூட 8 ஓவரில் 94 ரன் அடிச்சிருக்க முடியுது அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த 6 ஓவரும் அந்த பவர் பிளேக்கு அடுத்து அந்த 6 ஓவரையும் பின்னாடி அந்த 17 18 19 ஓவர் இதையும் அவங்க கரெக்டாக ஆடினாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இவங்களால் அந்த ஒரு 210க்கு மேலே இங்கே டெஃபினட்டாக வந்திருக்க முடியும். கடைசி 4 ஓவரில் 7 விக்கெட்ஸ் என்னன்னு பின்னாடி தோனி இருக்கார், ஓவர்டன் இருக்கார், விஜய் சங்கரும் இருக்கார். அப்போவும் இவங்களால் அந்த 4 ஓவரில் மேக்ஸிமைஸ் பண்ண முடியல. அப்படிங்கிறப்போ சிஎஸ்கே இங்கே மேட்சை வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வான்கடையில் லாஸ்ட் 4 ஓவர்ஸ் 7 விக்கெட்ஸ் என்னன்னு எந்த டீமாக இருந்தாலும் டெஃபினட்டாக அங்கே 50 ரன் அடிக்க முடியும். பட் சிஎஸ்கே அவங்க அதை அடிக்கலை. தோனி, விஜய் சங்கர், ஓவர்டன் இவங்கெல்லாம் இன்னும் இருந்துமே அவங்களால அந்த லாஸ்ட் 4 ஓவர்ஸை மேக்ஸிமைஸ் பண்ண முடியல. அப்படிங்கிறப்போ அவங்க இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே ஒரு 30-40 ரன்ஸ் டெஃபினட்டாக ஷார்ட்டாக தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அந்த 7 to 12 அந்த ஓவர்ஸில் ஒரு 15 ரன் கம்மியாக அடிச்சிருக்காங்க. தென் இந்த கடைசி 17 18 19 இந்த 3 ஓவர்லையும் ஒரு 18 ரன்ஸ் அவங்க கம்மியாக ஆடிருக்காங்க. இதுலேயே ஒரு 33 ரன் ஷார்ட்டாக வருது. இதே அவங்க கரெக்டாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலே இவங்களோட ஸ்கோர் ஒரு 209 210 கிட்ட வந்திருக்கும். இது ஸ்டில் சிஎஸ்கே டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு காம்படிட்டிவ் ஸ்கோர். இந்த வெனியூ பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல காம்படிட்டிவ் ஸ்கோர். எம்ஐயோட பேட்டிங் ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக அதை டிஃபெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் அதில் இவங்க ஏதாவது 1-2 ஓவர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா போட்டிருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதை கடைசி ஒரு வரைக்கும் எடுத்து வந்திருக்க முடியும். ஒரு க்ளோஸ் கேமாக போயிருக்கும். மேபி சிஎஸ்கே அதை வின் பண்ணாலும் பண்ணியிருக்கலாம். ஒரு காம்படிட்டிவ் ஸ்கோராக இருந்திருக்கும், ஒரு நல்ல ஃபைட்ஃபுல் மேட்சாக இருந்திருக்கும்.
பட் சிஎஸ்கே அதை பண்ணலை, அதனால தான் அவங்க இந்த மேட்சை தோற்றுருக்காங்க. இதில் பெரிய சர்ப்ரைஸ்னு எதுவும் கிடையாது. தென் சிஎஸ்கே அவங்களோட பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணும், எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களோட பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களால மேட்சஸ் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இவங்க திரிபாதியை ட்ராப் பண்ணிவிட்டு ஆயுஷ் மாத்திரையை கொண்டு வந்தாங்க. அது ஒரு நல்ல டெசிஷன், நல்ல மூவ். ஆயுஷ் மாத்திரையும் இங்கே நல்லாவே ஆடி கொடுத்தாரு. சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்தாரு. பவர் பிளே நிறைய பவுண்டரிஸ் அடிச்சாரு. 15 பால் 32 ஆடி கொடுத்துட்டு போனார். அவர் இங்கே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தென் அது கூடவே டெவல் பிரேவிஸே இவங்க ஓட்டனுக்கு பதிலாக ஆடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இனிஷியலாக இந்த நியூஸ் வந்த உடனே அவர் அவங்க சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து ட்ராவல் பண்ணி வரணும். அது ஒரு 15 ஹவர்ஸ் ஃப்ளைட்டு. ஸோ இங்கே மும்பை கேமுக்கு அவர் வந்து விளாடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படியே அவர் மும்பைக்கு வந்தாலும் மேபி சாட்டர்டே லேட் நைட் நான் சண்டே தான் வருவார். ஸோ இந்த கேமுக்கு அவர் ஆடுறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் நமக்கு இந்த நியூஸ் வருது, குர்ஜப்னி இதுக்கு பதிலாக பிரேவிஸை ரிப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வருது. அடுத்த நாள் சாட்டர்டே அவர் கிரவுண்டுக்கு வந்துட்டார். மும்பையில் மட்டும் இல்லை, வான்கடே ஸ்டேடியம்க்கே அவர் வந்துட்டார். ட்ரைனிங்கில் அவர் இருந்தார். ஆனாலும் இவங்க அவர் அடுத்த மேட்ச்சில் ஆடலை. டெஃபினட்டாக பிரேவிஸை அந்த மேட்ச்சில் இவங்க ஆடிருக்க முடியும், ஆனாலும் இவங்க ஆடலை. நான் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தேன்னா, ஓவர்டனே இவங்க பவுலிங் ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணுறாங்க. அவர் அந்த 6th bowling ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணுறாங்க. அது சிஎஸ்கேக்கு தேவையில்லை. ஓவர்டன் எப்படி 2 over தான் போடுவார். அந்த 6th bowling ஆப்ஷனையும் இவங்க 2 over தான் யூஸ் பண்ணுறாங்க. அது இவங்களுக்கு தேவையில்லை, அது யார் வேணாலும் போடலாம். ஸோ ஓவர்டனுக்கு பதிலாக இவங்க தாராளமாக பிரேவிஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஸ்டில் இவங்க ஜேமி ஓவர்டனை தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. அவரோட அந்த ஆல்ரவுண்ட் எபிலிட்டிஸ் வேணும், அவரோட அந்த பவுலிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. சரி, அவர் இந்த மேட்ச்சில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, பேட்டிங்கில் 4 run தான் அடித்தார். தென் பவுலிங்லேயும் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம்னா 2 ஓவருக்கு 30 run கொடுத்துட்டாரு. அதுவும் பவர் பிளேலேயே கொடுத்துட்டாரு. பவர் பிளேலேயே இவங்க ரன்ஸ் லீக் பண்ணக்கூடாது, பவர் பிளேல தான் மேட்சஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க, மேட்சுக்கு மேட்ச் நம்ம சொல்கிறோம். ஆனாலும் இவர் வந்து பவர் பிளேயர் 2 ஓவருக்கு 30 run கொடுத்துட்டாரு. இந்த மேட்ச்சில் தான் இவர் இப்படி பண்ணியிருக்காரான்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி லக்னோ மேட்ச் அதில் இவர் பவர் பிளேலேயே போடல, பவர் பிளேக்கு அப்புறம் தான் போட்டார். அது ஒரு 2 பேஸ்ட் சர்ஃபேஸ், அதுலேயும் 2 ஓவருக்கு 24 run கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆர்ஆர் மேட்ச்சில் ஆனார், அதுலேயும் இதே மாதிரி தான் பவர் பிளேலேருந்து அதுலேயும் 30 run கொடுத்துட்டாரு. இவர் பேட்டிங்லேயும் இந்த மாதிரி அடிக்க மாட்டாரு. சிஎஸ்கே பேட்டிங் ஆல்ரெடி ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க, ரன்னே அடிக்க மாட்டேன்றாங்க. அப்போ பவுலிங்கில் இப்படி ஒருத்தர் வந்து 2 ஓவருக்கு 30 run அதுவும் பவர் பிளேலேயே கொடுத்துட்டு போயிடார். அப்படிங்கிறப்போ எப்படிங்க சிஎஸ்கேனால மேட்சஸ் வின் பண்ண முடியும்? இவர் எல்லா மேட்ச்லையுமே 12 பிளேஸ் அகாடமியில் தான் போட்டிருக்காரு. இவரோட பேட்டிங் அண்ட் பவுலிங்கை ரிலே பண்ணுறதுக்கு பதிலாக டெவலப் பிரேவிஸ் இங்கே ஆடினாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவர் கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சு கொடுத்துருப்பாரு. அது சிஎஸ்கேக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மேட்ச்லேயும் இவங்க நம்பர் 4 ஜடேஜாவை அனுப்பியிருக்காங்க. அவரும் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் நல்லா ஆடி எப்படியும் ஒரு 35 பால் 53 runs அடிச்சிட்டாரு. இந்த ஐபிஎல்லில் கடைசியாக அவரும் ஒரு நல்ல நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அவருக்கு பதிலாக அந்த இடத்துல நம்பர் 4 டெவலப் பிரேவிஸ் ஆடினார் அப்படின்னா மிடில் ஓவர்ஸில் அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே ஆடிருப்பார். ரன் ஃப்ளோ கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். சிஎஸ்கேக்கு கண்டிப்பாக அந்த 10-20 எக்ஸ்ட்ரா ரன்ஸ் அவர் அடிச்சு கொடுத்துருப்பாரு. இவங்க சாண்டனர் தான் ஒரே ஸ்பின்னர் ஆப்ஷன், ஸோ அவர் அட்டாக்லேருந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஜடேஜாவை அனுப்புனாங்களே என்னன்னு எனக்கு தெரியல. பட் பவர் பிளேலேயே ஜடேஜா பேடை கட்டி தான் உட்காந்துருந்தாரு. ஸோ இவங்களோட பிளான்லேயே ஆல்ரெடி இருந்திருக்கு ஜடேஜாவை இவங்க நம்பர் 4 தான் அனுப்பி ஆகணும் அப்படின்னு. இவங்க ஆல்ரெடி ஹோம்லேயே கொஞ்சம் முன்ன பின்னே இருக்க பிச்சிலேயே ரன் ஸ்கோர் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நல்ல பேட்டிங் சர்ஃபேஸ்லையும் ஜடேஜாவை முன்னாடி அனுப்பி மிடில் ஓவர்ஸில் டாட்டா அடிச்சிட்டு இருந்தா எப்படி உங்களால் ரன் ஸ்கோர் பண்ண முடியும், நல்ல டார்கெட்டை போஸ்ட் பண்ண முடியும், அப்புறம் எப்படி டிஃபெண்ட் பண்ணி உங்களால் வின் பண்ண முடியும்? சரி, இப்போ டெவல் பிரேவிஸ்னால இந்த மேட்ச்சில் ஆடிருக்கவே முடியாது. அவர் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு, டயர்டாக இருக்கும், ஜெட்லாக் இருக்கும், அதனால இவர் இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக ஆடிருக்கவே முடியாது அப்படின்னே நம்ம எடுத்துப்போம். ஆனால் இதே டீமில் இதே லெவலில் தான் விஜய் சங்கர் இருக்கார். விஜய் சங்கரை நம்பர் 4 இவங்க அனுப்பியிருக்கலாமே, ஏன் அனுப்பலை? ஜடேஜா இங்கே வந்து ஆடுற அளவுக்கு இது ஒரு பெரிய பேட்டிங் கொலாப்ஸே கிடையாது. 7 ஓவர் தான் ஆடிருக்கு, 2 விக்கெட் தான் போயிருக்கு, 60 ரன் அடிச்சிருக்காங்க. அப்போ இது ஏதோ பெரிய கிரைசிஸ் டைம் மாதிரி ஜடேஜாவை அனுப்பி அவர் 4 ஓவர் கேர்ஃபுல்லாக ஆடி அதுக்கப்புறம் இன்னிங்ஸை ஸ்டடி பண்ணி 15 ஓவர் வரைக்கும் அவர் ஆடி கொடுத்து அதுக்கப்புறம் கடைசி 5 ஓவரில் சிஎஸ்கேவோட ஹிட்டர்ஸ் வந்து அவங்க பெரிய ரன்ஸ் அடிச்சு கொடுக்குற மாதிரி இது பெரிய டிசாஸ்டரோ இல்லை பெரிய கிரைசிஸோ கிடையாது. நல்ல ஸ்மூத்தான ரேட்டில் தான் போயிட்டுருக்காங்க. விஜய் சங்கர் இந்த ஐபிஎல்லில் ஓரளவுக்கு நல்லா தான் ஆடிட்டுருக்காரு, ரன் ஸ்கோர் பண்ண தான் பார்க்குறாரு, நல்ல இன்டென்ட்டில் தான் வராரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் கனெக்ட் ஆக மாட்டேங்குது, அவர் கிளிக் ஆக மாட்டேங்குது. இந்த மேட்ச்சில் இந்த பேச்சில் விஜய் சங்கர் ஆடிந்தார் அப்படின்னா டெஃபினட்டாக அவரால் ஒரு 20-30 ரன்ஸ் இங்கே அடிச்சிருக்க முடியும். மிடில் ஓவர்ஸில் அவரால் கொஞ்சம் நல்லாவே ஆடி இருக்க முடியும். இதை விட ரன் ஃப்ளோ கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கும். சிஎஸ்கேக்கு ஆல்ரெடி அவங்களோட பேட்டிங் தான் பெரும் பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஏதோ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளேஸ்மெண்ட்டாக அவங்க ஒரு சில நல்ல பேட்டர்ஸை எடுத்திருக்காங்க. அவங்களையும் இவங்க ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னா நம்ம அதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தே டோன்ட் டிசர்வ் டு வின் அப்படின்னு தான் சொல்லணும். எம்ஐயோட பவுலர்ஸும் இங்கே அவ்வளோ டைட்டாலாம் போடல. அந்த 7 to 12 ஓவர்ஸில் ரொம்ப டைட்டாக ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக அண்டர் 600 தான் ஆடணும், ஒரு ஓவருக்கு 6 ரன் கூட அடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி டைட்டாலாம் அவங்க போடல. ஆப்வியஸாக மிச்சல் சாண்டனர் ரொம்ப நல்லா போட்டார், பியூட்டிஃபுல்லாக ஸ்லோ பண்ணி நல்லா தூக்கி போட்டார். ஆனாலும் சிங்கிள் கூட ரொட்டேட் பண்ண முடியாத அளவுக்குலாம் அவர் போடலை. பாண்டியான் வில்ஜாக்ஸ் ஓவர்லேயே எங்களால் இங்கே ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண முடியல, அவங்க ஓவர்லேயே ரன் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னா அது புவர் கிரிக்கெட் புவர் பேட்டிங் தான் சொல்லி ஆகணும். அண்ட் சிஎஸ்கேனால எம்ஐயோட பவுலிங் அவுட் ப்ளே பண்ணவும் முடியாது, அவங்களோட பேட்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கம்பீட் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு பிலோ பாஸ் ஸ்கோர் தான் அடித்தாங்க. சேசிங்லையும் ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் ரொம்ப நல்லா இருந்தாங்க, ரொம்ப ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. சூரியகுமார் யாதவ் இந்த வருஷம் T20s அவர் அந்தளவுக்கு நல்ல ஃபார்மில் இருந்த மாதிரி தெரியல, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருந்தார். பட் இந்த மேட்ச்சில் ரொம்பவே நல்லா ஆடிருக்காரு. அவர் ஆடின ஷாட் எல்லாமே நல்லா இருந்தது, அவர் ஆடின ஸ்வீப்பு, அவர் எக்ஸ்ட்ரா கவர் மேலே ஆடின ஷாட் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது.
2022-23 T20s ஒரு எந்த மாதிரி ஒரு ஃபார்மில் இருந்தாரோ அதே மாதிரி இந்த மேட்ச்சில் ஆடி இருக்காரு. ரொம்ப நல்லா ஆடி கொடுத்துட்டு போயிருக்காரு. அண்ட் இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே ரிக்கல்டனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு எல்பிடபிள்யூ அப்பீலே பண்ணல. ரிவ்யூ எடுக்காமல் போகிறது ஓகே, அதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். பட் இவங்க அப்பீலே பண்ணல, ஒருத்தர் கூட அப்பீல் பண்ணல. அதுவும் ஒரு ட்ராப்டு கேட்ச் மாதிரி தான். எர்லியான் பவர் பிளேலேயே ஒரு பேட்ஸ்மேனுக்கு நம்ம லைஃப் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக மேட்சை மாற்றிட்டு போயிடுவாங்க. இந்த மேட்ச்சில் ரிக்கல்டன் பெருசாக எதுவும் அடிக்கல, 24 ரன் தான் அடிச்சார். அப்படின்னாலும் ரோஹித் சர்மா கூட சேர்ந்து அவரும் ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காரு, ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை கொடுத்துருக்காரு. சேசிங்கில் டாப் ஆர்டர் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே போதும், பின்னாடி வர பேட்ஸ்மேனுக்கு அவங்களோட வேலை ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ சிஎஸ்கே அகைன் நீங்கள் ஒரு தப்பை பண்ணியிருக்காங்க. பவர் பிளேயில் அவங்க ரன்ஸ் லீக் பண்ணக்கூடாதுன்னு நம்ம எல்லா மேட்ச்க்கும் சொல்லிட்டு இருக்கோம். இந்த மேட்ச்லையும் ரன்ஸ் லீக் பண்ணியிருக்காங்க. கலீல் அஹ்மத் அண்ட் ஓவர்டன் இவங்க 2 பேரும் 4 ஓவர் 53 ரன் கொடுத்துட்டாங்க. ஒரு 177 ரன் சேஸ் பண்ணுற மேட்ச்சில் பவர் பிளேலேயே மொத்தம் 6 ஓவர்லேயே 53 ரன் வருது அப்படின்னாலே, விக்கெட்ஸ் எதுவும் போல 53 ரன் வருது அப்படின்னாலே அது ஒரு நல்ல ஸ்டார்ட் தான். பட் இவங்க 2 பேரும் அந்த 4 ஓவர்லேயே 53 ரன்ஸ் கொடுத்துட்டாங்க. அஸ்வின் இங்கே பவர் பிளேயில் ஓரளவுக்கு நல்லாவே போட்டிருக்காரு. 2 ஓவருக்கு 9 ரன் தான் கொடுத்துருந்தாரு. அவரும் நல்லா போடலை அப்படின்னா டெஃபினட்டாக எம்ஐக்கு இது ஒரு 80 ரன் பவர் பிளேவாக இருந்திருக்கும். எம்ஐயோட பேட்டர்ஸ் இங்கே நிறைய கேச்சஸோ இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிஸோ கொடுக்கல. ஒரு சில ஆஃப் சான்சஸ் கிரியேட் ஆச்சு, அதே சிஎஸ்கே மேபி கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம். ரிக்கல்டனோட அந்த எல்பிடபிள்யூ ரோஹித் சர்மா 2-3 ஷாட் மிஸ்டீம் பண்ணார். தென் ஸ்கை அடிச்ச ஒரு நல்ல ஷாட் பவுண்டரியில் ஆயுஷ் மாத்திரி ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணார். அந்த பாலை பிடிச்சிட்டாரு. பட் அவரோட மொமெண்டம் அவர் பவுண்டரி லைனை தாண்டி இழுத்துட்டு போனதுனால அந்த பால் உள்ளே போட்டு 5 ரன் சேவ் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி ரோஹித் சர்மாவோட ஒரு அவுட் சைட் எஜ்ஜும் தேர்ட் மேனில் போச்சு. கலீல் அஹ்மதும் அதை பிடிச்சிட்டாரு. பட் அவர் அங்கே ஸ்டேபிளாக இல்லை, அவரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவரும் பவுண்டரி ரோப்ஸை தொட்டு அங்கே 6 ரன் போச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆஃப் சான்சஸ் இருந்தது. சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இது எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். பட் இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே என்ன பண்ணியிருக்காங்களோ அதுதான் சோஃபார் இந்த ஐபிஎல் இந்த சீசனில் சிஎஸ்கே செட் பண்ண ஸ்டாண்டர்டாக இருந்திருக்கு. தென் எந்த டீமோட ஃபாஸ்ட் பாலர்ஸ் இங்கே நல்லா போடுறாங்களோ அவங்களால தான் இந்த மேட்சை வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே எம்ஐயோட ஃபாஸ்ட் பாலர்ஸ் 16 ஓவர்ஸ் போட்டிருக்காங்க, 155 ரன்ஸ் கொடுத்து 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, அண்டர் 10 எக்கனாமியில் போட்டிருக்காங்க. அதுவே சிஎஸ்கேயோட ஃபாஸ்ட் பாலர்ஸ் 5.4 ஓவர்ஸில் 87 ரன்ஸ் 0 விக்கெட்ஸ் 15.4 எக்கனாமியில் போட்டிருக்காங்க. எம்ஐ பவுலர்ஸ் போட்டதை விட 1/3 ஆஃப் த ஓவர்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஆனாலும் மோர் தென் half ஆஃப் த ரன்ஸை கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ எப்படி அவங்களால இந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ண முடியும்? இந்த மாதிரி தான் சிஎஸ்கே பால்ஸ் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா சிஎஸ்கேனால 220 230 250 இந்த மேட்ச்ல அடிச்சுதான் மட்டும் அவங்களால டிஃபெண்ட் பண்ணவே முடியும். அண்ட் இவங்க பண்ண இன்னொரு பெரிய தப்பு என்னன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல அன்ஷுல் கம்போஜுக்கு பதிலாக அஸ்வின் இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வந்தது தான். அன்ஷுல் கம்போஜ் இதுக்கு முன்னாடி பவர் பிளேல போட்டப்போ நல்லா தான் போட்டிருக்காரு. அவரால் ஒரு நல்ல ஷாட்டை கொடுக்க முடிஞ்சிருக்கு. அந்த மேட்ச்ல பவர் பிளே சிஎஸ்கே ரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அன்ஷுல் கம்போஜ் கிட்டே நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு, அவரால் பாலை ஸ்விங் பண்ண முடியும், ஒரு சில ஹார்ட் லென்ஸ் அவரால் போட முடியும். இப்போ இந்த மேட்ச்லேயே ஓவர்டனுக்கு பதிலாக அவர் பவர் பிளேல போட்டிருந்தார் அப்படின்னா டெஃபினட்டாக 10 ரன் கம்மியாக தான் கொடுத்துருப்பாரு. மேபி ஒரு விக்கெட் எடுத்தாலும் எடுத்திருந்திருப்பாரு. அது சிஎஸ்கேக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஸ்டார்ட்டாக இருந்திருக்கும், பெட்டர் பவர் பிளேவாக இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சாண்ட்னர் போட்டதை வச்சு சிஎஸ்கேவும் தோனியும் இங்கே ஸ்பின்னர் வச்சு நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தப்பு கணக்கு போட்டிருக்காங்க. சாண்ட்னர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் எப்படி நல்லா போட்டாருன்னு பார்த்தோம்னா அவர் ரொம்ப நல்லா தூக்கி போட்டார், பியூட்டிஃபுல்லாக ஸ்லோ பண்ணி போட்டார், ஒரு 10-15 கிலோமீட்டர் ஸ்லோ பண்ணி போட்டார். டெஸ்ட் மேட்ச்சில் போகிற மாதிரி லைன் லென்த்தில் போட்டிருந்தார், அதனால் அவருக்கு சக்ஸஸ் கிடச்சிது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவர் ட்ரையான சர்ஃபேஸில் பால் ட்ரையாக இருக்கும்போது போட்டார். பட் அதுவே சிஎஸ்கே பவுலர்ஸ் போடும்போது ஆல்ரெடி டியூ வந்துருச்சு, பாலும் ஈரமாயிருச்சு, அவங்களால அந்தளவுக்கு போட முடியல. அஸ்வின் இங்கே ஓரளவுக்கு எக்கனாமிக்கலாக போட்டிருக்காரு. பட் ஜடேஜா நூறுக்கும்போது 2 பேருமே ரன்ஸ்க்கு போயிருக்காங்க. இந்த ஸ்பின் ட்ரையோ சேப்பாக்கில் டியூ இல்லாதப்போ 180+ ரன்ஸ் கன்சிட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ இங்கே இந்த வான்கடை கண்டிஷன்ஸில் அதுவும் டியூ இருக்கப்போ பாலும் வெட்டாக இருக்கப்போ எப்படி இவங்களால 177 ரன் டிஃபெண்ட் பண்ண முடியும்? சரி, அட்லீஸ்ட் இப்போ சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அப்போ பிச்சும் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, பாலும் ட்ரையாக இருக்குது, அப்போ இவங்க 3 ஸ்பின்னர் ஆடுறாங்க அப்படின்னா கூட அதில் இவங்க 3 பேரும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் செகண்ட் இன்னிங்ஸில் டியூ வரப்போ பால் வெட்டாக இருக்கப்போ 3 ஸ்பின்னர்ஸ் இங்கே கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்க மாட்டாங்க. அண்ட் நான் ப்ரிவியூலையும் நிறைய டீம் சொல்லியிருக்கேன், இங்கே மும்பையில் ஸ்பின்னர்ஸ் எஃபெக்டிவாக இருக்க மாட்டாங்க, அவங்களால நிறைய விக்கெட்ஸ் இங்கே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ சிஎஸ்கே இங்கே செகண்ட் இன்னிங்ஸில் மிகப்பெரிய தப்பை பண்ணியிருக்காங்க. அஸ்வின் இங்கே ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. இப்போ அன்ஷுல் கம்போஜே இந்த 11ல் ஆடி இருந்தாலும் 4 ஓவருக்கு அவர் 25 ரன் கொடுத்துருப்பாரு அப்படின்னு கேட்டால் கிடையாது. எம்ஐயோட பேட்டர்ஸ் அவரையும் கொஞ்சம் பெட்டராகவே ஆடிருப்பாங்க. எனிஹவ் எம்ஐ இங்கே சேஸ் பண்ணி வின் பண்ணியிருப்பாங்க. அஸ்வின் இங்கே நல்லா தான் போட்டிருக்காரு. அவர் இம்பாக்ட் பிளேயராக கொண்டது மட்டும் தான் தப்பு, அதனால தான் சிஎஸ்கே தோத்தாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். மற்ற பவுலர்ஸ் ஒழுங்காக போடலை, மற்ற பவுலர்ஸ் ரன்ஸ் கன்சீட் பண்ணாங்க, அதனால தான் சிஎஸ்கேனால இங்கே டிஃபெண்ட் பண்ண முடியல, அவங்க அந்த மேட்சை லூஸ் பண்ணாங்க. பட் இப்போ அன்ஷுல் கம்போஜ் இந்த 11ல் ஆடி இருந்தார் அப்படின்னா அவர் பவர் பிளேயர் ஒரு 3 ஓவர் போட்டிருந்தார் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு 10 ரன் கம்மியாக கொடுத்துருப்பாரு, மேபி 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஓவர்டன் வந்து பவர் பிளேக்கு அப்புறம் போடுறாரு, 5 ஃபீல்டர்ஸ் பவுண்டரியில் இருக்கப்போ அவர் போடுறாரு அப்படின்னா அவர் மேபி ஒரு 6-8 ரன் கம்மியாக கொடுத்துருப்பாரு. அவரோட ஸ்லோவர் பாலில் மேபி ஒரு விக்கெட் அவர் எடுத்தாலும் எடுத்திருப்பாரு. இந்த மேட்சை கொஞ்சம் டீப்பாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இப்போ 16th ஓவரில் இவங்க வின் பண்ணது ஒரு 18-19 ஓவரில் கொண்டு போய் வின் பண்ணியிருக்கலாம். சிஎஸ்கே இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஃபைட் இந்த மேட்ச்சில் காமிச்சிருக்கலாம். இப்போ இந்த மேட்ச்சை சிஎஸ்கே தோற்றதுக்கப்புறம் அடுத்த 6 மேட்ச்சில் அவங்க 6 out of 6 இல்லை 5 out of 6 வின் பண்ணி அவங்க பிளே ஆஃப்க்கு பக்கத்தில் வராங்க, அந்த 4th பொசிஷனுக்கு பக்கத்தில் வராங்க அப்படின்னாலும்
நெட் ரன் ரேட் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். இப்போ இந்த கேம் இன்னும் கொஞ்சம் ஃபைட் பண்ணி க்ளோஸாக போய் தோற்றுருந்தாங்க அப்படின்னா அவங்களோட நெட் ரன் ரேட் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இப்போ இருக்க பொசிஷனோட கொஞ்சம் பெட்டர் பொசிஷனில் இருந்திருப்பாங்க. பட் இந்த மேட்சும் ரொம்பவே ஒன் சைடாக ரொம்பவே மோசமாக தோற்றுருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்களோட நெட் ரேட்டும் ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் சிஎஸ்கே மேலே வந்தாலும் நெட் ரன் ரேட்டை வச்சு அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ சிஎஸ்கே இஸ் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் கண்டெஸ்ட். மற்றபடி இந்த மேட்சஸில் வேறு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரச்சின் ஒன் செகண்ட் பவர் பிளே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. அவரை மாதிரி ஒரு பிளேயர் அவரோட கேப்பபிலிட்டி அவரோட ஸ்கில் அண்ட் டேலண்ட்டுக்கு அவர் இந்த ஐபிஎல் அண்ட் T20 ஃபார்மேட்டில் இன்னும் பெரிய பர்ஃபார்மன்ஸஸ் இது வரைக்கும் கொடுக்கல. ஐசிசி ஒன்ஸ்லாம் போய் பெரிய 100s அடிக்கிறாரு, டெஸ்ட் கிரிக்கெட்லையும் பெரிய 100s அடிக்கிறாரு. ஆனால் அவர் T20 கிரிக்கெட்டில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. அவர் இங்கே T20 ஃபார்மேட்டில் எப்படி ரன் ஸ்கோர் பண்ணுறது, எப்படி சக்சீட் ஆகுறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போது சிஎஸ்கேக்கு இந்த டோர்னமெண்ட் ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. ஸோ இந்த ரிமைனிங் 6 கேம்ஸில் ரச்சின் அந்த 6 கேமையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எப்படி ரன் ஸ்கோர் பண்ணுறது, இங்கே எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஐபிஎல்லை விட ரச்சினுக்கு ஒரு பெட்டர் பிளாட்ஃபார்ம் கிடைக்காது. ஸோ இந்த 6 மேட்சஸையும் அவர் பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அவரோட T20 கேமை இங்கே கிராக் பண்ண பார்க்கணும். தென் ஷேக் ரஷீத் அவர் இங்கே இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆடி இருக்கலாம். இந்த கேமில் அவர் நல்லா தான் ஆடினார், பாசிட்டிவாக ஆடினார், கான்ஃபிடென்ட்டாக ஆடினார். போன மேட்ச் மாதிரி எங்கேயும் பவுண்டரிஸ் அடிக்க பார்த்தாரு. பட் அவரால் அந்தளவுக்கு பவுண்டரிஸ் அடிக்க முடியல. இங்கே ஸ்விங்கான பாலையும் ஓரளவுக்கு நல்லா தான் ஆனார், நல்லா தான் நெகோஷியேட் பண்ணி ஆடினார். பட் சாண்டனரோட ஒரு பிரில்லியன் டெலிவரி அவரோட பிரில்லியன்ஸில் இங்கே அவுட் ஆகிட்டு போயிருக்காரு. அவர் அப்கமிங் கேம்ஸில் அவரை பேக் பண்ணி இதே மாதிரி பாசிட்டிவாக கான்ஃபிடென்ட்டாக இன்டென்ட்டோட ஆட பார்க்கணும். அண்ட் ஆயுஷ் மாத்ரி அவரும் இங்கே நல்லா தான் ஆனார், நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு, பேக் டு பேக் பவுண்டரிஸ் அடிச்சார், பாலை ரொம்ப நல்லா டைம் பண்ணுறாரு. இதே மாதிரி அப்கமிங் கேம்ஸ்லையும் அவர் நல்லா ஆடி கொடுக்கணும். சிஎஸ்கேவோட ஒரு கோர் பிளேயராக அவர் வரணும். சிஎஸ்கேவும் இவரை நல்லா க்ரூம் பண்ணி இவர் ஒரு கோர் பிளேயராக இவரை தக்க வச்சுக்கணும். ஃபீல்டிங்லையும் இவர் ரொம்பவே நல்லா பண்ணார். ஸ்கையோட அந்த 6 சேவ் பண்ணதில் அந்த கேட்சை கடைசி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண தான் பார்த்தாரு. பட் அவரோட மொமெண்டம் பவுண்டரியை தாண்டி அவர் இழுத்துட்டு போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே கடைசி நேரத்தில் அந்த பாலை விட்டுட்டாரு. இது அவரோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இங்கே நல்லாவே காட்டுது. ஸோ இதே மாதிரி அப்கமிங் கேம்ஸ்லையும் அவர் நல்லா பண்ணணும். தென் சிவம் துபே அவர் ஒரு வழியாக இங்கே ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு. பட் அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணணும். அவர் வந்தார் அப்படின்னாலே ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்துட்டு வந்து ஒரு மிட் விக்கெட்டும் கவர் வச்சுட்டு அவரோட ஹிப்பையும் ஸ்டம்ஸையும் டார்கெட் பண்ணி அங்கேயே போடுறாங்க. இவரும் அதுக்கு டாட் பால்ஸ் ஆடிட்டு அப்படியே வெயிட் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஓவர் கழிச்சு தான் அடிக்கவே போகிறாரு. அதை இவர் கொஞ்சம் மாற்றணும். இவர் ஆற நம்பர் ஆஃப் டாட் பால்ஸை இவர் கம்மி பண்ணிட்டாரு. அது எல்லாத்தையுமே 1s and 2s கன்வெர்ட் பண்ணுறாரு அப்படின்னா இன்னுமே அவரால் டேஞ்சரஸாக இருக்க முடியும். பவுலர்ஸ் அப்போ இவருக்கான பிளானை மாற்றுவாங்க. இவரால் நிறைய பவுண்டரிஸுமே இங்கே ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ இந்த சிஎஸ்கே 11லேயே பார்த்தோம்னா துபே, ஜடேஜா, தோனி இவங்க 3 பேரும் ஒரே மாதிரி தான் ஆடுறாங்க. அவங்க கிரீஸ்க்கு வந்தவொடனே ஒரு 2 ஓவர் கன்சியூம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பவுண்டரிஸ் அடிக்கவே யோசிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் 2 ஓவர் கன்சியூம் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அதுலேயே சிஎஸ்கேக்கு சாலிடாக ஒரு 15-20 ரன்ஸ் போயிடுது. ஸோ என்ன தான் இந்த 3 பேருக்கும் பெரிய 6s அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருந்தாலும், பேக் டு பேக் பவுண்டரிஸ் பின்னாடி ஓவர்ஸில் அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருந்தாலும், அவங்க வந்த உடனே அந்த ஓவர்ஸை வேஸ்ட் பண்ணாமல் அந்த டாட் பால்ஸ் ஆடாமல் அதையும் கொஞ்சம் ரன்ஸாக கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் பாயிண்ட்ன்றதை விட அதுதான் சிஎஸ்கேக்கு நெசசிட்டியாகவே இருக்குது. தென் சிஎஸ்கேட பவுலிங்னு பார்த்தோம்னா அதில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே ரொம்பவே பூராக பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ருத்ராஜ் அவரோட கேப்டன்சியில் 100 அகமது அண்ட் பத்திரனாவை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே தோனியும் அதே தப்பு தான் பண்ணியிருக்காரு. அவங்க 2 பேரையும் ரொம்ப லேட்டாக தான் கொண்டு வந்தார். அவங்களும் இங்கே பக்கெட் லோட்ஸ் ஆஃப் ரன்ஸ்க்கு போயிருக்காங்க. தோனி மேபி பவர் பிளேக்கு அப்புறம் அஸ்வின் அண்ட் ஜடேஜா வச்சு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்ப்போம், அவங்க ஸ்லோவராக போட்டு ஒரு 2-3 விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து ப்ரெஷர் போட்டு கேமை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி எடுத்துகிட்டு போவோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அந்த 11th ஓவருக்கு அப்புறம் ட்ரையான பால் கிடைக்குது அப்படின்னா அதில் 100 அகமது அண்ட் பத்திரானா போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஞ்சரஸாக இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சிருப்பார் போல். பட் அது வேலைக்கே ஆகலை. பை த டைம் பத்திரானா வந்து போடும்போது ரோஹித் சர்மா அண்ட் ஸ்கை 2 பேருமே ரொம்ப நல்லா செட்டில் ஆகிட்டாங்க, ரொம்ப ஈஸியாக ஆடிட்டு போயிட்டாங்க. சிஎஸ்கேவோட 2 பெஸ்ட் பவுலர்ஸ், அட்டாக்கிங் பவுலர்ஸ் 100 அகமது அண்ட் பத்திரானா, இவங்க 2 பேரே இங்கே நல்லா போடல, இங்கே நிறைய ரன்ஸ்க்கு போயிருக்காங்க. அப்படிங்கிறப்போ சிஎஸ்கே இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு துளி கூட வாய்ப்பு கிடையாது. அதுவும் மும்பையில் ரன்ஸ் ஆன் தி போர்டு இல்லை, 200 கம்மியாக இருக்காங்க அப்படின்னா அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த மேட்ச் டன் அண்ட் டஸ்டட் அண்ட் சிஎஸ்கேக்கு இந்த சீசனும் ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அப்கமிங் கேம்ஸில் அவங்களோட பிளேஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, இந்த பெயின் ஏரியாஸ்லாம் எப்படி அட்ரஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். தென் டெவல் பிரேவிஸை இவங்க கண்டிப்பாக அடுத்த 6 மேட்ச்லையும் ஆடணும். அவருக்கு நிறைய சான்ஸ் கொடுத்து அவரை பேக் பண்ணி அவரால் இந்த இந்தியன் கண்டிஷன்ஸில் நல்லா அடாப்ட் பண்ணி ஆட முடியுமா, சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இருக்க முடியுமா என்னன்றதை பார்க்கணும். இப்போது சிஎஸ்கே கிட்ட ஒரு நல்ல பஞ்ச் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, இந்தியன் பிளேயர் ஆஸ் வெல் அஸ் ஃபாரின் பிளேயர்ஸ் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இப்போ ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்னு பார்த்தோம்னா ரச்சின் ரவீந்திரா, டெவல் பிரேவிஸ், 100 அகமது, பத்திரானா ஒரு நல்ல கோர் வச்சுருக்காங்க. நல்ல ஓப்பனர், நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், நம்பர் 3லேருந்து நம்பர் 6, 7 வரைக்கும் ஆடக்கூடிய ஒரு நல்ல எபிலிட்டி இருக்க பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல குவாலிட்டி லெஃப்ட் ஆர்ம் சைனாமன் பவுலர் டெத் ஹவுஸில் போடுறதுக்கும் பத்திரானா இருக்கார். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் எல்லா டீம்ஸ்க்கும் அமையாது. அண்ட் இது சிஎஸ்கேவோட ஒரு டெம்ப்ளேட்டும் கூட. அண்ட் அதே மாதிரி இந்தியன் பிளேயர்ஸ்னு பார்த்தாலும் ஷேக் ரஷீத் நல்லா ஆடிட்டு இருக்காரு, ஆயுஷ் மாத்ரியும் வந்திருக்காரு. தென் ருத்ராஜ் அவரும் அடுத்த ஐபிஎலுக்கு ஃபிட் ஆகி வந்துடுவார். அப்படிங்கிறப்போ சிஎஸ்கே ஒரு மச் பெட்டர் சைடாக தெரியுறாங்க. ஸோ இப்போ இருந்தே சிஎஸ்கே அவங்களோட யங்ஸ்டர்ஸை க்ரூம் பண்ணி அவங்களுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸை கொடுத்து
அடுத்த வருஷத்துக்கு அவங்களை இப்போவே ரெடி பண்ண பார்க்கணும். அண்ட் தயவு செஞ்சு இவங்க ஓவர்டனை ட்ராப் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இது வரைக்கும் அவர் கொடுத்த கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே போதும். அண்ட் அதே மாதிரி அஸ்வினையும் இவங்க இந்த 11ஸில் ஆட முடியாது. பிச்சு ஒரு டேர்னிங் விக்கெட்டாக இருக்குது, ரேங்க் டர்னராக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இவங்க 3 ஸ்பின்னர்ஸ் ஆட முடியும். மற்றபடி இவங்க அஸ்வினி இந்த 11ஸில் ஆட முடியாது. சிஎஸ்கே சேப்பாக்கில் உங்களுக்கு டேர்னிங் விக்கெட்ஸ் கிடைக்கும். அதில் நூர் அகமது, ஜடேஜா, அஸ்வினி இவங்க 3 பேரும் போட்டால் லீத்தலாக இருப்பாங்க. அதை வச்சு மேட்சஸ் வின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த டீம் எடுத்து வச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு அந்த மாதிரி சர்ஃபேசஸ் கிடைக்கல. இந்த ஐபிஎல் இதுக்கப்புறம் அந்த மாதிரி சர்ஃபேசஸ் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அன்லெஸ் பிச்சு ரொம்ப ரேங்க் டர்னராக இருக்குது அப்படின்னா மட்டும் தான் இவங்க அஸ்வினி 11ஸில் ஆட முடியும். மற்றபடி இவங்க அஸ்வினி 11ஸில் ஆட முடியாது. அது அவருக்கும் சரி சிஎஸ்கேக்கும் சரி ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான ஒன்று. இதுக்கப்புறம் வர இந்த 6 கேம்ஸில் சிஎஸ்கே என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். தென் எம்ஐ அவங்க இங்கே நல்லாவே விளாண்டுருக்காங்க. பவுலிங்கில் நல்லாவே போட்டாங்க. பேட்டிங்லேயும் ரொம்பவே நல்லா இருந்தாங்க. ஃபீல்டிங்லேயும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு 10 ரன் ஃபீல்டிங்லேயே சேவ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அண்ட் எம்ஐ கிட்ட நிறைய பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு அந்த லக்ஸுரி இருக்குது. 9 பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய ஆல்ரவுண்ட் அண்ட் பார்ட் டைமர் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பாண்டியாவுக்கு இந்த நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால அவரோட கேப்டன்சியில் அவர் இந்த ரொட்டேஷனல் பவுலர்ஸை கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுறாரோ, ஒரு பிட்டு ஓவர் டூ பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அஸ்வினி குமாரி அவங்க இந்த மேட்ச்சில் ஆடிக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கு பதிலாக இவங்க விக்னேஷ் புத்தூர் ஆடி இருக்கலாம். விக்னேஷ் புத்தூர்னால எந்த பேட்ஸ்மேனுக்குனாலும் போட முடியும். ரைட் ஹேண்டர், லெஃப்ட் ஹேண்டர் எந்த பேட்ஸ்மேனுக்குனாலும் போட முடியும். அவர்கிட்ட நல்ல வேரியேஷன்ஸ் இருக்குது. அதை பிக் பண்ணுறது கஷ்டம். நல்ல பேஸ்லையும் போடுறாரு. சாண்டனர் மாதிரி அவரும் இந்த மேட்ச்சில் ஸ்லோ பண்ணி போட்டிருந்தார் அப்படின்னா அவருக்கும் இங்கே கொஞ்சம் டர்ன் கிடச்சிருக்கும். அவரும் நல்லாவே போட்டிருப்பாரு. இப்போ துபே, ஜடேஜா இவங்க 2 பேரும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறனால இவங்களால சாண்டனரை யூஸ் பண்ண முடியல. பட் அந்த டைமில் கூட விக்னேஷ் புத்தூரால் போட முடியும். அவரும் இங்கே போட்டு கேமை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி மேபி 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார் அப்படின்னா சிஎஸ்கே அகைன் இன்னொரு 20 ரன்ஸ் கம்மியாக அடிச்சிருப்பாங்க. அரௌண்ட் 150, 160 தான் இங்கே அடிச்சிருப்பாங்க. எம்ஐக்கு அது இனிமேல் நல்லா இருந்திருக்கும். அந்த டார்கெட்டை அவங்களால 14-15 ஓவர்ஸில் சேஸும் பண்ணியிருக்க முடியும். அண்ட் நெட் ரேட்டும் இன்னுமே பூஸ்ட் ஆயிருக்கும். ஸோ எம்ஐ அடுத்த 6 கேம்லேயும் விக்னேஷ் புத்தூரை கண்டிப்பாக ஆடணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்கே அஸ்வினி குமார் 2 ஓவர்ஸ் தான் போட்டிருக்காரு. அந்த 2 ஓவர் விக்னேஷ் புத்தூர் போட்டிருந்தாரு அப்படின்னா இன்னுமே எக்கனாமிக்கலாக போட்டிருப்பாரு. மேபி ஒரு விக்கெட்டும் எடுத்திருப்பாரு. பும்ரா இல்லாதப்போ இவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சீமர் தேவைப்பட்டது. அதுக்கு சத்யநாராயண ராஜு, அஸ்வினி குமார் இவங்களை வச்சு ட்ரை பண்ணாங்க. தட் இஸ் ஓகே. பட் இப்போ பும்ரா திரும்பி வந்துட்டாரு அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா சீமர் தேவை கிடையாது. இவங்க அதுக்கு பதிலாக டெஃபினட்டாக விக்னேஷ் புத்தூர் ஆடணும். அது எம்ஐக்கு இன்னுமே நல்லது. இப்போ எம்ஐ கிட்ட 3 ஜென்யூன் ப்ராப்பர் T20 மேட்ச் வினிங் பவுலர்ஸ் இருக்காங்க. பும்ரா, போல்ட், சாண்டனர் இவங்க 3 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேரையும் டெஃபினட்டாக 4 ஓவர்ஸ் போட முடியும். அது போக தீபக் சார் அவரால் 3 ஓவர்ஸ் மினிமம் போட முடியும். தென் பாண்டியா அவரால் எந்த ஸ்டேஜில் வேணாலும் போட முடியும். அப்படின்றக்கப்போ விக்னேஷ் புத்தூரையும் இவங்க கொண்டு வந்து போட வைக்கிறாங்க அப்படின்னா அவரால் எந்த பேட்ஸ்மேனுக்கானாலும் போட முடியும். ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட் எந்த பேட்ஸ்மேனுக்கானாலும் அவரால் போட முடியும். ஸோ அவரால் டெஃபினட்டாக இங்கே எம்ஐக்கு ஒரு சில ரன்ஸை சேவ் பண்ணி கொடுக்க முடியும். ஒரு சில க்ரூஷியல் விக்கெட்ஸையும் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ அதை இவங்க திங்க் பண்ணி அவரை இந்த அப்கமிங் மேட்சஸில் யூஸ் பண்ண பார்க்கணும். ஆக்சுவலி எம்ஐக்கு இவரோட பவுலிங் அத்தியாவசியம் கிடையாது. இவருக்கு பதிலாக இவங்க ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனை கூட தாராளமாக ஆடலாம். ராஜ் பவால், கிருஷ்ணன் ஸ்ரீஜித் மாதிரி ஒரு பேட்ஸ்மேனை இவங்க தாராளமாக ஆடலாம். பட் போன 2 கேம்ஸ்லையும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது இவங்க சாண்டனரை யூஸ் பண்ணல, அவர் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு பார்க்குறப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட விக்னேஷ் புத்தூரால் வந்து தாராளமாக போட முடியும். டைட்டாக போட்டு ஒரு சில டேமேஜஸும் கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ எம்ஐ ஆல்ரெடி நல்லா தான் போட்டிருக்காங்க. பவுலிங்லையும் ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க. அது கூடவே இவரும் வந்து டைட்டாக போட்டு டேமேஜஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு. அப்படிங்கிறப்போ எம்ஐக்கு அது இனிமேல் நல்லது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். மற்றபடி எம்ஐ நல்லாவே ஆடிட்டு இருக்காங்க. ஆல் ஓகே. இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல மொமெண்டம் கிடச்சிருக்கும். பேக் டு பேக் 3 கேம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இனி அப்கமிங் கேம்ஸ்லையும் இதே மாதிரி ஆடணும். சப்போஸ் அவங்க அந்த டாப் 4 ஸ்பாட்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா பிளே ஆஃப்ஸ்லேயும் இவங்க ரொம்ப டேஞ்சரஸாக இருப்பாங்க. ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் மட்டும் தான் உங்களுக்கு ஒரு கஞ்சனாக இருந்தது. இப்போ அவரும் ஃபார்முக்கு வந்துட்டார். ஜஸ்ட் லைக் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி ஒரு போரான ரெட் பால் சீசன்லேருந்து வந்தார். ஜஸ்ட் அந்த கப்புள் ஆஃப் கேம்ஸ் பிஃபோர் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஒரு நல்ல 100 அடித்து நிறைய கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணார். அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நல்லாவே ஆடி கொடுத்தாரு. நிறைய நல்ல ஸ்டார்ட்ஸ் கொடுத்தாரு. அவர் கொடுத்த அந்த ஸ்டார்ட்ஸ் தான் இந்தியா அந்த துபாயோட சேலஞ்சிங் கண்டிஷன்ஸில் சேஸ் பண்ணி வின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி இப்போவும் அட் தி ரைட் டைம் ஃபார்முக்கு வந்திருக்காரு. அப்கமிங் கேம்ஸ்லையும் இவர் இதே மாதிரி ஆடி கொடுக்குறாரு அப்படின்னா நான் எப்போதும் சொல்கிற மாதிரி எம்ஐ இன்வின்சிபிளாக இருப்பாங்க. அதில் சந்தேகமே கிடையாது. ரோஹித் சர்மா இந்த மேட்ச்சில் ஆடின மாதிரி அவர் கடைசி வரைக்கும் நின்று ஆடி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அவர் ஒரு 10 ஓவர் ஆடினாலே போதும். அவர் கொடுக்குற ஸ்டார்ட் அந்த 10 ஓவரில் அவர் என்ன ஸ்கோர் பண்ணுறாரோ அதுக்கப்புறம் அவர் எம்ஐ பேட்ஸ்மேன் அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி பெரிய ஸ்கோரை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ எம்ஐ ஒரு மைட்டி பேட்டிங் அண்ட் பவுலிங் யூனிட் வச்சிருக்காங்க. எல்லாருமே நல்ல ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே நல்ல மொமெண்டம் கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அப்கமிங் கேம்ஸில் அவங்க நல்லா பண்ணி அந்த டாப் 4 பொசிஷனில் முடிச்சு அவங்களோட 7th ஐபிஎல் ஃபைனலுக்கு போய் 6th ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ண பார்க்கணும். அவங்களால அதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக அவங்களால பண்ண முடியும். அவங்க அதை இந்த சீசனில் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அதை அப்கமிங் கேம்ஸில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். அண்ட் இதோட இந்த ரிவ்யூவை நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் KK, இது உங்கள் கிரிக்கெட் குமார்.